இஸ்ரேல், ஈரான், அமெரிக்க இந்த போரினுடைய விளைவுகள்னால பார்த்திங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவிக்கிட்டு இருக்கிறது. இந்தியா முழுக்க ஒரு பெரிய கிரைசிஸே உருவாகி இருக்கிறது. சாமானிய மக்கள் சிலிண்டர்கள் கிடைக்காம அவதிப்படுறாங்க. பெரும்பான்மையான பெரிய அப்புறம் மற்றும் சிறு சிறிய ஹோட்டல்ஸ் எல்லாம் இழுத்து மூடி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுகலேருந்து அதிமுகலேருந்து முதன்மையான கட்சிகள் எல்லாருமே இதை குறித்து கருத்து சொல்லிட்டாங்க. அது பிஜேபியை எதிர்த்து சொன்னாங்க, இல்லை ஆதரித்து சொன்னாங்க, இல்லை பொதுவான கருத்து சொன்னாங்கன்றா இருக்கட்டும். ஆனால் கருத்துன்ற ஒன்றை சொல்லிட்டாங்க, மக்களுக்காக ஒரு குரலாக ஒழிச்சிட்டாங்க. தாவேகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கிட்டோம், மிகப்பெரிய அளவில் தொண்டர்களை வச்சுருக்கிறோன்னு பெருமை பேசக்கூடிய தாவேகாவினர் ஏன் இந்த மாதிரியான ஒரு மக்கள் அவதிப்படக்கூடிய தருணங்களில் மக்களோடு நிற்க மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதே மாதிரி தான் திருப்பரங்குன்ற விவகாரத்துலேயும் கப் சிப்புன்னு வாய மூடிட்டு இருந்தாங்க. இவர்கள் வெறுமனே டிஎம்கேவுக்கு எதிராக மட்டும்தான் நாங்கள் அரசியல் பண்ணுவோம் அப்படின்னா மற்ற விஷயங்களிலெல்லாம் மக்களுக்கு பாதிக்கப்படுறப்ப மக்கள் பக்கம் நிற்க மாட்டாங்கன்னா இவர்கள் டிஎம்கேவை எதிர்ப்பதற்கு யாரால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், இல்லை இவருடைய தனிப்பட்ட விவகாரங்களில் டிஎம்கே எதிராக இருக்கிறதுனால ஒட்டுமொத்த தொண்டர்களையும் ரசிகர்களையும் டிஎம்கேக்கு எதிராக திருப்புகிறாரா, அதுவும் யாருக்கு லாபகமாக அது செய்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. இப்போது எல்லா கட்சிகளும் மும்முரமாக தேர்தல் வேலையில் ஈடுபட்டுருக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் எந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது. ஆக்சுவலாக இந்த கேள்வியை தாவேக தொண்டர்கள் தான் அவங்க கட்சிக்காரர்களை பார்த்து கேட்கணும் அப்படிங்கிறத நம்மளே வலியுறுத்துகிறோம். ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம்.